எதெல்லாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது சொல்லுங்க, எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. வீடு பாதுகாப்பு, வேற என்னம்மா? வேலை பாதுகாப்பு, கரெக்டு தான், வாசிங்க. வேலை பாதுகாப்பு, வேற என்னம்மா? கணவன் பாதுகாப்பு, ரைட்டு தான்மா. ஏன் எல்லாம் ரொம்ப யோசிக்கிறீங்க? கணவன் பாதுகாப்பு, கணவனுக்கு பாதுகாப்பு துணை தானே. சரி, மனைவி பாதுகாப்பு சொல்லுங்க. அப்புறம் வேற என்ன இருக்கு? அப்படியே அதுக்குள்ளேயே போயிட்டு இருக்க கூடாது. அப்புறம் வேற பணம் பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, இப்படி எல்லாத்துலேயும் நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க? நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது. இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க? நாம் ஒரு பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சீஷோர் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளட் அண்ட் சைக்ளோன் ஷெல்டர்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும், பெரிய ரவுண்ட் இருக்கும். அதில் 2 பில்டிங் இருக்கும், கீழே ஒரு பில்டிங், மேலே ஒரு பில்டிங் இருக்கும். எங்கேயாவது புயல் வந்துட்டான், வெள்ளம் வந்துட்டான், அதில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க? எல்லா குடும்பங்களையும் உள்ளே கொண்டு போய் வச்சுருவாங்க. அது மேலே ஹெலிபேட் இருக்கும், மேலே ஹெலிகாப்டர் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா? அப்படி பாதுகாப்புக்காக நிறையா காரியங்கள் இருக்குது. இராணுவத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும், பங்கர்ஸ் இல்லைங்களா? அப்படி தானே இல்லையா? ஆமாம், குண்டு போட்டால் தப்பிக்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுவாங்க? மறைவிடங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படி நிறையா பாதுகாப்போடு தான் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுதுங்க? ஓடிக்கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ இவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் நம்ம என்ன செய்யறோங்க? இன்சூரன்ஸ் கூட பண்றோம் இல்லையா? ஒரு பாதுகாப்பு என்னங்க? ஆமே, நீ செத்துட்டாலும் பரவாயில்லையா, எனக்கு பணம் வந்தா நாம என்ன பண்ணுங்க? நம்மளை காப்பாத்திடலாம் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்றாங்க? இன்சூரன்ஸை நம்ம என்ன பண்ணிடுறாங்க? பண்ணிக்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமை, எல்லாமே பாதுகாப்பு தான். நம்ம அதில் ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், நல்லது. ஆனால் இந்த பாதுகாப்பெல்லாம் நமக்கு போதுமானதா? இந்த பாதுகாப்பெல்லாம் சரியானதா இருக்குமா அப்படிங்கிறதா இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். தேவைகள் இருக்கத்தான் செய்யும், அதை நாம் பெற்றுக்கொள்ளத்தான் செய்ய போகிறோம். ஆனாலும் மிக பிரதானமான காரியங்களை நாம் அதிகமாக அறிந்து கொள்வது நல்லதாக இருக்கிறது. சரி, வாசிக்கலாம். சங்கீதம் 91 வசனத்தை நாம் வாசிக்கலாம். உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ எத்தனையோ பாதுகாப்பை பற்றி நாம் பார்த்தோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னத மாணவரின் மறைவு. அப்ப உன்னத மாணவரின் மறைவிலே தொடர்ந்து நம்ம அந்த சங்கீதங்களை வாசிக்கும் பொழுது இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் வியாதிக்கும் இதெல்லாத்துக்கும் எனக்கு என்ன செய்யறாருங்க? ஆண்டவரே எனக்கு பாதுகாப்பை தருகிறார். யார் பாதுகாப்பை தருகிறார்? உன்னதருடைய பாதுகாப்பு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தேவைதான். பணம் தேவைதான், வேலை தேவைதான், வீடு தேவைதான், வயல் தேவைதான், எல்லாம் தேவையா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் பிரதானமாக ஆண்டவர் உன்னதத்தின் தேவன் நமக்கு மறைவிடமாய் இருக்கும் பொழுது மட்டுமே முழு பாதுகாப்பு நமக்குள்ளே கிடைக்கிறது. அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் நேசரே, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படியாக இந்த மறைவை குறித்து நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தியானம் உமக்கு பிரீதியாக இருந்து ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்க ஒப்பு கொடுக்கிறோம். நீ பெரிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சரி, உன்னதமானவரின் மறைவு. இன்னொரு கூட வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 15 to 16 வசனங்கள் வரை. தேவனாகிய இருக்கிற கர்த்தர் நானே. அப்ப என்ன சொல்றாரு? எப்ப நான் தான் கர்த்தர். கடவுளே சொல்றார், நான் தான் கர்த்தர். அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறவனுங்க? சமுத்திரத்தின் அலைகளை கொந்தளிக்கத்தக்க சமுத்திரத்தை குலுக்குகிற, ஆமா, கடலையே அலங்கம் அலங்க அடிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நீக்கி நீ ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் வானத்தை நிலைப்படுத்தினேன்,
பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், சீயோனே நோக்கி என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளினேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எங்க கொடுத்திருக்காருங்க? அதுதான் இருக்குது, பைபிள்ல தான் இருக்கு. இல்ல இல்ல, நான் அதை மட்டும் வாசிங்க. நான் என் வார்த்தையை உன் வாயிலே எங்க அருளினாரா? யார் வாயில? எப்படி அருளினார்னா என்ன அர்த்தம்? இருதயத்தில் அருள்னா இருதயத்தில் இருக்கணும். இப்ப என்ன சொல்றாரு அவரு? வாயில அருள்னா என்ன அர்த்தம்? பேசணும்னு அர்த்தம். வாயிலே அருளினார் என்ன பண்ணுவோம்? நம்ம பேசணும்னு அர்த்தம். எனக்கு வசனம்லாம் மனப்பாடமா அப்படியே இருதயத்துக்குள்ள இருக்குங்கிறது தேவையில்லை. நீங்க வாசனத்தை வாயிலால பேசுங்க. அதுக்கு தான் வாயினாலே அருளினார். உங்க வாயிலிருந்து நீங்க பேசணுங்கிறதுக்காக வேண்டிதான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை உங்கள் வாயிலே அருளினார். அப்போ உங்க வாய் பேசணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் ஆண்டவர் வசனத்தை கொடுத்து இருக்கிறார். ஆமென். புரிஞ்சுச்சா? அது வசனத்தை நமக்கு எதுக்கு கொடுக்குறாராங்க? ஆமா, நம்ம பேசணுங்கிறதுக்காக வேண்டிதான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கரத்தினால் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய கரத்தினால நம்ம மறைக்கிறாராம். ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து அவர் கரத்தினால நம்ம மறைக்கிறாருங்க. இந்த மறைக்கப்பட்ட இந்த காரியத்தை ஒரு நாளும் தகர்க்க ஒரு நாளும் முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ளாக வரலாங்க. நமக்கு எல்லாமே பாதுகாப்பு நாம நினைக்கிறோம். ஆனால் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில மாறி போகலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையுடையபடி அவருடைய மறைவில் இருக்கிறவர் ஒரு நாள் நம்மளால என்ன செய்ய முடியாதுங்க? அந்த பாதுகாப்பை நம்மளால இருந்து என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் எடுக்க முடியாதுன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி அதை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும்? வாசிக்கலாம். உன்னத பாட்டு 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் சொல்லுகிறார் தன்னுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறதா. வாசிக்கலாம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீர் அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவர் தன்னுடைய மனவாட்டியை பார்த்து, இல்லைங்களா? உன்னத பாட்டு அதுக்கு பேர் என்னங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? ஒரு மாதிரியா இருக்குங்க, நல்லா இல்லைங்க அது. அதுக்கு பேர உன்னத பாட்டான், உன்னதமான பாட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த ஏன் உன்னத பாட்டுனா, மணவாளன் தன் மணவாட்டியை நேசித்து பாடுகிற ஒரு பாடல். மணவாளன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக நம்மளை பார்த்து நேசிக்கிற ஒரு பாடலுங்க அது. அதில் தான் அவர் சொல்றாரு, என் சகோதரியே, என் மணவாளியே, நீர் அடைக்கப்பட்ட தோட்டம். தோட்டம் திறந்து கிடந்தா என்ன ஆகுங்க? எல்லாம் மேய்ஞ்சிட்டு போயிடும், இல்லைங்களா? அப்போ தோட்டம் எப்படி இருக்க வேண்டும்? அடைக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு மட்டும் இல்லை, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. ஏன் தூர்ந்துரும்? புரியுதுங்களா? நீரூற்று இருக்கும் பொழுது தண்ணி வர பாகுதி, அதை மண்ணு போட்டு சரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுங்க? தூர்ந்து விடும். அதுக்காண்டி என்ன பண்ண? மறைவு கட்டப்பட வேண்டும். அடுத்து என்ன பண்ண? முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். முத்திரிக்கப்பட்ட நமக்கு தெரியும், சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் கிணறாக இருக்கிறது. அப்போ ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய மனவாட்டியாய் இருக்கிற நீ எப்படிப்பட்டதா இருக்கிறாய்? நீ மறைவிடத்திலே இருக்கிறாய். என்னுடைய கரம் உன்னை மறைத்து வைத்து இருக்கிறது. என்னுடைய எல்லா விதமான வல்லமை உன்னை என்ன செய்யுதுங்க? காவல் பண்ணி கொண்டிருக்கிறது. இதை தான் அவர் என்ன சொல்றாருங்க? நீர் அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறு என்று சொல்லி தம்முடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே தன்னுடைய மனவாட்டியை அவர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறதை வாங்கி கொடுக்கிறாரோ, தன் மனைவியை பாதுகாக்க அவர் எவ்வளவு பிரயாசப்படுகிறாரோ, அதே போலதான் நம்முடைய மணவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய உங்களையும் என்னையும் பாதுகாக்கும்படியாக விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் மணவாட்டியாய் இருந்தால். அல்லேலூயா. ஆமா, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்கலாம். யோபு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது. வாசிங்க. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ?
அவன் கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. ஹல்லேலூயா. மனிதனை குறித்து யார் சாட்சி கொடுக்கிறாங்க? பிசாசு சாட்சி கொடுக்கிறான். ஆமென். என்ன சாட்சி கொடுக்க? என்னால உள்ள போக முடியலப்பா. ஏன்? நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு, அதை பார்த்து படிக்க கூடாது, மனப்பாடமா சொல்லணும்னு சொன்னேன். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகுமான பார்க்காதீங்க. யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. அப்படியே படிக்க படிக்க மனப்பாடம் பண்ணிக்க, அதான் நல்லது. ஆமென். அப்ப என்ன பண்ணாங்க? அப்படி கண்ணை வச்சுட்டாரு அவர். யாருங்க? ஆமா, பிசாசானவன். கண்ணை வச்சோன்னே இவருக்காக பார்க்குறாரு. ஏமா நான் கண்ணை வச்சு தான் என்ன பண்ணுறது? என்ன பண்ண? ஒன்றும் பண்ண முடியல. ஏன்டா? நீ அவனை சுற்றி வேலி அடைச்சி வச்சிருக்கிறப்பா. இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை சுற்றி தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசானவன் உள்ள நுழைய முடியாதுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பிசாசானவன் வர்றான்னு சொன்னா நம்ம தான் எங்கேயோ ஒரு இடத்துல கேப்பு கொடுத்துட்டோம்னு அர்த்தம். அப்போ தான் அவனால் வர முடியும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாதுங்க? வர முடியாது. ஏன்? தேவன் முத்திரிக்கப்பட்ட கிணறாக அவரை மாற்றி இருக்கிறார். மறைக்கப்பட்டதான தோட்டமாக அவர் மாற்றி இருக்கிறார். நம்மளை வேலி கட்டி நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். நம்மள்கிட்ட கேப் இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவர் தன்னுடைய காரியத்தை அவர் சரியாய் செய்கிறார். நம் வீட்டில் பிசாசான் வருக தயங்குகிறான். ஏன் காரணம்னா முடியலை. என் ஆண்டவர் அந்த இடத்த என்ன செய்றாருங்க? நினைச்சு பாருங்களேங்க. உங்க வீட்டில் ஒரு பிசாசு உள்ள வர முடியாதபடிக்கு என்ன பண்றாங்க? ஆண்டவர் வேலி அடைச்சி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம மனுஷன் ரொம்ப கில்லாடியான ஆளு. அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் வசனம் எல்லாம் நம்புறது இல்லை. இவர் என்ன பண்றாருங்க? ஆண்டவர் சும்மா ஒரு பைபிள் எழுதி வச்சிருக்காரு, அவர் எங்க பாதுகாக்க போறாரு. இவர் என்ன பண்றாருங்க? தகடை அடிச்சு கொண்டு வச்சிருவாரு, கயிறு கட்டி கொண்டு வச்சிருவாரு. இந்த என்னை பார், சிறு யோகம் வரும், கண்ணை வரும், கழுதையும் கிழுதையும் குதிரையும் கொண்டு போய் மாட்டி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? அது என் வீட்டுக்குள்ளே வராதுங்கிறதுக்கான அவன் எல்லாத்தையும் புள்ள வந்துடுவான். அவன் தேவனே காலில் உழ வைக்கிறவனுக்கு இவனு என்ன செய்கிறாங்க? என் காலில் வந்து எல்லாத்தையும் தரேன்னு சொன்ன ஒரு ஆண்டவர்கிட்ட போய் சொன்னவனுக்கு நம்ம வீட்டில் இருக்க தகடு தாயத்தில் எந்த மயம்? ஆமே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்லுகிறாரே, நான் உனக்கு உடைய தலைவனாக இருந்தா, உன்னுடைய எஜமானாக இருந்தா, உன்னை சுற்றி நான் வேலி அடைச்சிருக்கேன், ஒன்று உள்ளே வராதுப்பாங்கிறாரு. நானே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இதுதான் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற கதை. ஆண்டவர் ஒழுங்காக சொல்கிறாரு, நீ ஒன்றும் பண்ணாத, என் பிள்ளையா மட்டும் இருந்திருப்பா, நான் உன்னை அப்படியே பாதுகாக்கிறேங்கிறான். இவன் என்ன சொல்கிறான்? காசு கொடுத்து தகடை வாங்கி அவனை கூப்பிட்டு உள்ளே வர்றதுக்கான வழியை நம்ம என்ன செஞ்சுறாங்க? இப்போ தெரியுதுங்களா? சொந்த காசில். ஆமாம். இனிமேல் தகடு வைக்கிற வேலை, தாயத்து வைக்கிற வேலை, அந்த கண்ணு திஷ்டி போட்டுடும், அது ஒன்றும் படாது. இவனுக்கு வேறு வேலை இல்லை. எல்லாருக்கும் இவங்க நம்ம வீட்டை வந்து பார்த்து நமக்கு திஷ்டி, அதெல்லாம் நம்மளா நினச்சிக்கிறது தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே இப்போ இந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவர் நமக்கு முற்றிலுமாக ஒரு பாதுகாப்பை தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என் கண்மலையின் மேலே என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எனக்கு தீங்குன்னு சொன்னா அவர் உடனே என்ன பண்ணுவாருங்க? நம்மளை கூடாரத்தில் கொண்டு போய் நம்மளை என்ன பண்ணிடுறாருங்க? மறைச்சு வச்சிடறாரு. அவர் என்ன பண்றாரு? என்னை ஒளிச்சு வச்சிடறாரு. என்னை முற்றிலுமாக மற்ற இடங்களிலிருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கோழி குஞ்சு அதுக்கு ஒரு மாதிரி சத்தம் போட்டுச்சுன்னா, பருந்து வந்தால் சத்தம் போட்டால் என்ன பண்ணுங்க? குஞ்சு ஓடி போய் அது ரெக்கம் உள்ள என்ன பண்ணிடுங்க? அது ஒளிச்சு வச்சுக்குது. ஏன்? தனக்குள்ளே இருக்கிற குஞ்சு என்ன செய்யாது? அது காட்டாது, மறைச்சு வச்சுக்கும். அப்போ பருந்து என்ன பண்ணுங்க? அதுக்கிட்ட போக முடியாது, அது சண்டைக்கு வந்துருமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடும்? அப்போ நம்மளை ஆண்டவர் நமக்குடைய தீங்கு நாளிலே, நம்முடைய ஆபத்தான நாட்களிலே ஆண்டவர் எப்படியா இருக்கிறாங்க? தன்னுடைய சேட்டைக்குள்ளாக மறைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவரா இல்லைங்க? ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஆமென். நாம நல்லவர்களா? இதுதான் நமக்கு பிரச்சனையே. எப்பொழுதும் நமக்கு பிரச்சனை எங்க இருக்குன்னா, ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவராக இருக்கிறாரு. நம்ம தான் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டும் போறவர்களாக இருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு மறைவிடத்தை அவர் என்ன செய்யறாருங்க? ஒரு நாளும்
நம்மளுக்கு மறைப்பதில்லை, நமக்கு தருகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ பாருங்க, பிழையாம் தீர்க்கதரிசி வந்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாலாக் என்ன பண்ணுறாருங்க, கொண்டு போய் உயர்ந்த மலையில் வச்சு உனக்கு வீடு நிறைய காசு தரம்பா, சபிச்சுட்டு போயிரு. அவன் போய் அங்கே நின்று கையை வைத்து என்ன பண்ணுறாருங்க, ஆமாம், அவன் வந்து ஆசீர்வதிக்கிறான். நான் உன்னை சபிக்க சொன்னால் நீ என்ன பண்ணிட்டேன், ஆசீர்வதிக்கிறேன். அவன் சொல்கிறான், எப்பா நான் ஆசீர்வதிக்க மட்டுமே நான் கட்டளை பெற்றேன். எனக்கு பின்னாடி ஒருத்தர் நின்று என்ன சொல்கிறாரு, ஆசீர்வதின்னு மட்டும்தான் சொல்கிறாரு ஒழிய சபிக்காது என்று சொல்லி எனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறார். அப்போ சாபம் இல்லாத ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் நம்மை சபிக்க முடியாதபடிக்கு அவன் வாயிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருடைய கரங்கள் இருந்து நமக்கு வாழ்த்துதலை நமக்கு ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ ஆண்டவர் ஒரு மறைவிடத்தை தருகிறார் என்று சொன்னோம். அது உன்னதமான மறைவாய் இருக்கிறது. அவர் நம்மளை முற்றிலுமாய் பாதுகாக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கும்படியாக வைத்தாரே ஒழிய நம்மளை சபிக்க முடியாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஆனாலும் மனிதர்களுடைய நிலை மாறுகிறதா இருக்கிறது. ஆமென். ஏன் மாறுது, ஏன் மாறுகிறது? சும்மா சொல்லுங்களேன், ஏதாவது ஒன்று சொல்லுங்க. மனித நிலை ஏன் மாறிக்கொண்டு இருக்குது? ஆண்டவர் மட்டும் மாற மாட்டேன், ஏன் மனித நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது? என்னங்க, செய்ய மாட்டேங்கிறாரா? ஆண்டவர் நன்மை செய்கிறேன்னு தான் சொன்னார், அவர் செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லையே. அவர் தான் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் சொன்னது அவர் நன்மை செய்கிறவராக தான் இருக்கிறேன்னு சொன்னார். இல்லையா, நன்மைனா என்ன சொல்றீங்க நீங்க? நினைச்சு நம்ம நினைச்ச காரியம் இல்லை, அவர் நினைச்ச காரியம் நினைக்க. அவர் நான் சொல்ற மாதிரி செஞ்சுனா நடக்குங்கிறாரு. அவர் சொல்லுவதை விட்டு, இதுதான் நான் சொல்றேன், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை விட்டுட்டு நாம வேற ஒன்று நினைக்கிறோம். இதுதான் மனிதனுடைய நிலை. அவர் நமக்கு பாதுகாப்பை தருகிறேன் என்று சொல்கிறார். நாம பாதுகாப்பை உடைக்கும்படியான காரியத்தை நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பிசாசு வருவதற்கு நாம இடம் கொடுக்கிறோமே தவிர தேவன் ஒரு நாளும் என்ன செய்யலங்க, இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வசனத்தை வாசிக்கிறோம். ஏன் இந்த மனிதனுடைய நிலை இப்படி இருக்கிறது? யோபு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. மனிதனுடைய காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என் நாட்கள் அஞ்சக்காரர் ஓட்டத்திலும் தீவிரமாய் இருக்கிறது, அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போகும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று சொல்லி யோபு அழகாய் சொல்கிறதை பார்க்கிறோம். அவனுடைய ஓட்டம் எப்படி இருக்குதாங்க? அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவுதான் என்று நிர்ணயிக்க யாரால முடியலங்க? மனுஷரால முடியல. எப்போ போவானே யாருக்கும் என்ன செய்யலங்க தெரியல. அதனால சொல்ற அஞ்சல்காரனுடைய ஓட்டத்தை போல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கொரோனா காலத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கு நமக்கு. அடுத்த பெட்டு நமக்கா அடுத்த இருக்கு, அதோட முடிஞ்சிருச்சான்னு தெரிஞ்சிருக்கும். ஆமென். எத்தனை பேர் பயந்தோம், எத்தனை பேர் வீட்டை விட்டு வெளியே வந்தாம இருந்தோம், எத்தனை பேர் நமக்காக அதை ஊசி போட்டுக் கொள்வதற்காக எத்தனை பேர் முயற்சி செஞ்சோம். ஏன் கொரோனாவுக்கு பயந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் இன்னைக்கு நமக்கு ஜீவன் தப்பா இருந்தால் தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம வாழ்க்கையில நன்மை செய்யாம இருந்தா இன்னைக்கு உயிரோட இருக்க முடியாது. எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க, நினைச்சு கூட பார்க்க முடியல. நல்லா இருந்தாங்க ஐயா, லேசா தான் ஜுரம் வந்துச்சு, ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்ச நேரம் தான். ஆக்சிஜன் கிடைக்கல, ஆக்சிஜன் கிடைக்காம எத்தனை பேர் மரித்து போனார்கள். சிலிண்டர் இருந்தா பொழைச்சிருக்கலாங்க, சிலிண்டர் கிடைக்கலங்க, டிமாண்ட் ஆகி போச்சுங்க, போயிடுச்சே. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. நியூஸ் வாசிச்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு நியூஸ் வாசிக்கிற ரீடர் வாசிச்சுட்டு இருக்கும்போது அப்படியே மல்லந்து விழுவுறாங்க. எத்தனை பேர் ரோட்ல போயிட்டு இருக்கணும், அப்படியே பொத்துன்னு விழுந்து செத்து போயிடுறாங்க. மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற ஒரு வாழ்க்கை. நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, பெரிதாய் நாம் பேசிக் கொண்டிருக்கோம். இதற்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோமே. ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப நம்முடைய பாதுகாப்பு எது? வாசிக்கலாம். லூக்கா எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 16 ஒரு சில வசனங்கள். அல்லாமலும் ஒரு சொன்னான், நன்றாய் விளைந்தது, நான் என்ன செய்வேன், என் தானியத்தை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே, நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை விட்டு
சேர்த்து வைத்து ஆத்துமாவே நீ இளைப்பாரி புருஷித்து பூரிப்பாயிரு என் ஆத்துமாவோட சொல்வேன். ஒரு மனுஷனுடைய வயல்வெளி அதிகமாக விளைந்து விட்டது. இப்ப அவன் என்ன சொல்றான்? விளைஞ்சு வச்ச நிலத்தை வைக்க முடியல, பார்க்கிறான் களம் ரொம்ப சின்னதா இருக்குது. அவன் இன்னும் சொல்லுகிறான், நான் இன்னும் என் களஞ்சியத்தை பெருசாக்க போறேன். ஏண்டா, எனக்கு நிறைய வந்துருச்சு, எல்லாத்தையும் சேர்க்கி வைக்கிறதுக்கு என்னுடைய களஞ்சியத்தை பெரிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், வாசிங்க 20வது வசனம். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரிக்கப்பட்டவர்கள் யாருடையதாயாகும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சரீரத்தை குறித்து முக்கியத்துவப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நீ களஞ்சியத்திலே சேர்க்கிற பொருள் உன் சரீரத்திற்கான காரியத்தை பார்க்கிற, ஆனா நீ ராத்திரில சாக போறடா, உன் ஆத்துமா எங்கே போகும்? ஆமே. நம்ம ஆத்துமாவை குறித்து கவலைப்படாம சரீரத்தை குறித்து தாங்க ரொம்ப கவலைப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய மறைவிடம் சரீரத்திற்கானது அல்ல, ஆத்துமாக்கானது. ஏன் என்று சொன்னால், என்னைக்கு இருந்தாலும் இந்த சரீரம் அழிந்து போக போகிறது. நம்முடைய ஆத்துமா அழியாதபடிக்கு, நித்திய நரகத்திலே போகக்கூடாதபடிக்கு, அந்த ஆத்துமாவுக்கான காரியத்தை நாம் செய்யாதபடிக்கு சரீரத்தை குறித்தே முக்கியத்துவப்படுத்திக் கொட்டுகிறோம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், மதிகேடனே என்று சொல்லி. அல்லேலூயா. உன்னை ஆத்துமா இன்னைக்கு போகுதுரா, நீ அதை குறித்து நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா மரித்து போனால், நான் கொண்டு வந்ததான பொருளோ, நான் சேர்த்து வைத்ததான பொருளோ என்னோடு கூட வருவதில்லை. வெளிப்படுத்தல் சொல்கிறது, அவனுடைய கிரியைகளே அவனோடு கூட போகும் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது என்ன செயல்களை செய்தேன், யாருக்கு நன்மைகளை செய்தேன், தேவனுக்கு எவ்வளவு பிரியமாக நடந்தேனோ அந்த கிரியைகள் மாத்திரமே என்னோடு கூட வருமாகி ஒழிய என்னுடைய செல்வங்கள் வராது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதைத்தான் வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிற. வாசிக்கலாம். தானியேலுக்கு எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 30 இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே என் மகிமையின் பிரதாபத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே ஒரு சத்தம் உண்டாகி, நேச்சாரே, ராஜ்யபாரை முன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் என்று தள்ளப்படுவாய், சஞ்சரிப்பாய். பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நேபுகாத் நேச்சார் போய் நின்று பார்க்கறாரு. நல்ல தொங்கும் தோட்டம் இல்லையா, ஒரு கண்ணு எழுதி வச்சு அந்த தொங்கு தோட்டத்தை பார்த்துட்டு என்ன பண்றாங்க? பயங்கரமா பார்த்துட்டு, அழகா இருக்குதே, என் பெயர் பிரஸ்தாபத்திற்கு என்று நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லி தன்னை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கீழே போய் புல்லு மேய போறேன்னாரு. அவன் மாடுகளைப் போல புல் மேய்ந்தான் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இதுதான் நம்ம புரிஞ்சுக்கிறது. நம்ம என்ன பண்ணது? சரீரத்தை குறிச்சுக்க போறோம். அவர் சொன்னாரு, நான் எப்பேற்பட்ட வீடு கட்டிட்டேன் பத்தியா, எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டிட்டேன் பத்தியா, நான் எவ்வளோ பெரிய அரண்மனை கட்டிட்டேன் பத்தியான்னு சொன்னாரு. நீ புல்ல திங்க போடுறான்னு கீழே கொண்டு தள்ளி வச்சுட்டேன். அப்ப நம்ம எதை பார்க்கிறோம் என்று சொன்னால், சரீரங்களை குறித்தே நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம். மனிதனுடைய நிலை இந்த உலகத்திற்குரியதையே சுத்தி 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 வந்துகிட்டு இருக்குது. மனிதனுடைய ஆயுள் நாட்கள் 70 வருஷங்கள், பலன் இருந்தால் 80, ஆண்டுடைய கிருபை இருந்தாலோ 120 வருடங்கள், அதுக்கு மேலும் கூட இருக்கலாம். ஆனா இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே ஒழிய, நித்தியம் என்கிற ஒரு காலத்தை குறித்து, ஆத்துமாவை குறித்து, அதிலே வாழ்வதை குறித்து நாம் என்னைக்காவது சிந்திருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில மாறுதல் அடைந்திருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மாறுதல் தான் தேவனுடைய மறைவிடத்தை தேட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எனக்கு ஒரு மறைவிடம் வேணும்னு எப்ப நான் தேடுறேன்னு சொன்னா, என் ஆத்துமாவை குறித்து ஒரு பயம் என்னைக்கு எனக்கு வருகிறதோ அப்பொழுது நான் ஆண்டவராகிய மறைவிடத்தை தேடுவேன். அல்லேலூயா. நான் பணத்தை மட்டும் பார்த்தா அதை பற்றி கவலைப்பட மாட்டேன். எனக்கு வந்துருச்சு இருக்குங்களா, எனக்கு ₹1,00,000 வந்துருச்சு, எனக்கு ₹1,00,00,000 வந்துருச்சு, இதை வச்சுட்டு நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கோம். ஐயா, உன் ஆத்துமாவுக்கு அங்கே எப்படி இருக்குது? அங்கே வசதி வாய்ப்போடு இருக்குதா?
தரித்திரத்தில் இருக்குதா? தெரியல. அதை குறித்த சிந்தனை வருமானால் நான் என் உலகத்திலே, அது ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குதுங்க, கொரிந்தியர்ல 15ஆம் அதிகாரம், வாசிக்க வேண்டாம், நான் சொல்லிடுறேன். அழிவுள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிக்கும் என்று சொல்லி. எங்கேயாவது மரணம் நடந்த இடத்துக்கு போனால் அந்த வசனத்தை தான் சொல்லுவேன். ஏனென்று சொன்னால் இந்த சரீரம் அழிவுக்கு உள்ளதானது இருக்கிறது. இந்த அழிவுள்ள சரீரத்தை கொண்டுதான் அழியாமை ஆகிய நித்தியத்தை நம்மளால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த அழிந்து போகிற சரீரத்தை நான் சரியாக பயன்படுத்தினேயானால், அழியாமை ஆகிய நித்தியத்தை நான் போக வேண்டுமானால் இந்த சரீரத்தை நான் சரியாக பயன்படுத்தணும். அதனால தான் அந்த வேதம் அழகாக சொல்கிறது, அழிவு உள்ளதாகிய இது அழியாமையை சுதந்திரிக்கும். அப்படி சுதந்திரிக்கும் பொழுது மரணத்தின் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அப்போ நமக்கு மரணமே இல்லை. இந்த சரீர மரணம் அல்ல, ஆத்தும மரணத்திலிருந்து நாம் விடுதலை அடைந்தவர்களாக இருக்கிறோம். இதுவே ஒரு மறைவிடமாக இருக்கிறது. அல்லேலூயா. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 21 என் பரலோகத்தில் இருக்க பரலோகத்தில் இருக்கிற ஒரு அவரு என்ன சொல்றாரோ அதை தான் நம்ம செய்யணும். அவர் சித்தம் என்னவோ அதை தான் செய்யணும். கர்த்தருடைய பிள்ளை என்ன செய்யணும்? இப்போ நான் ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன்னு சொன்னால், நான் வேலை பார்க்குற இடத்துல என்ன செய்ய சொல்கிறாங்களோ அதை மட்டும் தான் நான் என்ன செய்யணுங்க? அதை செஞ்சால் தான் எனக்கு சம்பளம், அதை தந்தால் தான் எனக்கு வேலை, அது தந்தால் தான் எனக்கு இன்க்ரிமெண்ட்டு, அது தந்தால் தான் யூனிஃபார்மு, அது தந்தால் தான் எனக்கு லோனு, எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறத கேட்காம இருந்துட்டா அப்போ அதான் அந்த வேதவசனம் சொல்லு. வாசிங்க. என்னை நோக்கி கர்த்தாவே சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் கர்த்தாவே உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, துரத்தினோம் அல்லவா, செய்தோம் அல்லவா என்பார்கள். போதும். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாதபடிக்கு நான் அற்புதம் செஞ்சேன், அதிசயம் செஞ்சேன், நான் உள்ளே போயிடலாமான்னு ஆண்டவர் உன்னை தெரியவே தெரியாதுன்றார். அல்லேலூயா. ஆண்டவர் தான் வரம் கொடுத்தாரு. ஆண்டவர் தான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லி தான் ஜெபம் பண்ணும்போது தான் வியாதி போச்சு, அதிசயம்லாம் நடந்துச்சு. ஆனால் அதே ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த காரியத்தை நீ எதுனால செஞ்ச? உன்னுடைய பேர் பிரசாபத்துக்கு செஞ்சியா, காசுக்காக செஞ்சியா, எதுக்காக செஞ்ச? அங்கே வந்து நிற்கிறாரு ஆண்டவர். சார் உன்னை தெரியாது பண்ணிட்டார். அப்போ எதை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம்? வாசிக்கலாம். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 6வது அதிகாரம் 3 வசனங்கள் வரை. நம்ம வாழ்க்கை எப்படி தெரியுங்களா ஓடிட்டு இருக்கு? மனுஷனுடைய நிலை எப்படி இருக்கும்? தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி கொடுமையின் ஆசனம் கிட்டி வரும்படி செய்து தங்க கட்டிலில் படுத்துக்கொண்டு சௌக்கியமாய் சயனித்து தின்று தம்பூரை வாசித்து பாடி உண்டு பண்ணி பெரிய பாத்திரங்கள் மதுபானங்களை குடித்து ஆனாலும் ஆபத்தேரியில் இப்போ என்ன பண்ணுறாங்க ஜனங்க? என்ன பண்ணுறாங்களா? அது வரும்பொழுது வரட்டையா, ஏசனா சொல்றாரு வர்றாரு என்னன்னா தெரியலன்னு சொல்லிட்டு தீங்கு நாள் தூரம் என்று எண்ணி தந்த கட்டில் படுத்து என்ன பண்ணுறாங்களாம்? சயனித்து நல்லா தங்களை போஷித்து மதுபானம் சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு என்ன பண்ணுறாங்க? சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமே. ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது, சுகபோகமாய் வாழ்கிறவன் சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே செத்தவன். வெரி குட் பிரதர். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன். நீ ரொம்ப ஆடம்பரம் வார்த்தைன்னா ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்லுங்க? நீ உயிரோடையே செத்துட்ட. இதை வேத வசனத்தில் ஒரு நாள் சொல்கிறார் ஆண்டவர். அவனுடைய சீசரில் கூப்பிட்றாரு, வாப்பா அப்படிங்கிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? நான் எங்கள் அப்பா செத்து போயிட்டாரு, நான் போய் அடக்கம் பண்ணிட்டு வரவான்னாரு. அவர் சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வான்ட்டாரு. செத்தவன் அடக்கம் பண்ணட்டான், நீ என்ன பின்பற்றி வாடா. இது என்ன அது புதுசாக இருக்குன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில் செத்தவங்களை சரீரப்பிரகமாக செத்தவங்களை அடக்கம் பண்ணுவான், நீ வாடா என் பின்னாடின்ட்டாரு. நீ செத்தவன் இல்லை, நீ உயிரோடு இருக்கிறவன். நீ சுவிசேஷ அறிவிக்க என்னோட வர வேண்டிய ஆளு. செத்தவன் அங்கே இருக்கிறான் பாரு, சுகபோகமாய் அறியாதபடிக்கு இருக்கிற செத்தவன் இருக்கான் பாரு, அவன் அடக்கம் போனா நீ பின்பற்றி வாங்கங்கிறாரு.
இதுதான் மனிதனுடைய நிலை. ஆமென். அவனுடைய ஆயுசு நாள் எவ்வளோன்னு தெரியாது, சுகபோகமாக வாழ்கிறான், நான் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறான், ஆத்துமா போகிறத பற்றியும் தெரியல. இதுதான் மனிதனுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆமே, இதில் மாற்றங்கள் இருக்குதாங்க. நம்ம நினச்சி அப்படி தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்கான்னு இதை ஒன்றுதே பார்த்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தினுடைய காரியத்தை மாத்திரமே நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். 80 வருஷம் தாங்க. 80 வருஷம் இல்லை 120 வருஷம் எவ்வளோ கணக்கு பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் பாதி பேருங்க குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தாங்க இருக்குது நம்முடைய வாழ்க்கையை. இல்லைங்க, 20-25 வயசு நம்ம வாலிபத்திலே போயிடும் இல்லைங்களா. தூக்கத்தில் பாதி வருஷம் போயிடும், வேலையில் பாதி வருஷம் போயிடும். மிச்சம் இருக்கிற கொஞ்சம் வாழ்நாளே கொஞ்சம் தாங்க. அந்த வாழ்க்கையில் ஆத்மா குறித்து கவலை. அப்பவும் நான் உலகத்தை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருந்தேன்னா உலகத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு சொல்லவில்லை. அதெல்லாம் சொன்னேன். ஏற்கனவே வேலை நமக்கு மறைவிடம், பணம் மறைவிடம், நம்மளுடைய வீடு மறைவிடம், எல்லாம் மறைவிடம் தேவைதான். இது எல்லாவற்றையும் ஆண்டவர் தான் உங்களுக்கு தருகிறார். ஆனாலும் உன்னதமானவருடைய மறைவிடம் நம்முடைய ஆத்துமாவை குறித்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த நம்முடைய வாழ்க்கை எதுக்குள்ள இருக்குன்னா இன்செக்யூர், முற்றிலுமாக ஒரு பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல ஐடி விங்கில் போய் சேர்றாங்க, ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் போய் சேர்றாங்க. எங்கேயா வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் கூகுள்லாம் வேலை பார்க்குறேங்கிறாங்க. அவன் என்ன பண்ணுறான், லே ஆஃப் கொடுத்துட்டு போயிடுறான். லே ஆஃப் புரியுதா? நான் ஒரு 1000 பேரை நான் என்ன பண்ணுறேன், வேலையை விட்டு தூக்குறேன். ஏன் ஜூனியர் மோஸ்ட்லாம் போயுங்க அப்படின்னு ஒரு 1000 பேரை எடுத்துட்டானா என்ன பண்ணுங்க, நம்ம இங்கே பெருமையாக பேசுகிறோம், நாங்கள் கூகுளில் வேலை பார்க்குறோன்னாரு. அங்கே லே ஆஃப் கொடுத்துட்டானா முடிஞ்சு போச்சு கதை. செக்யூர் கிடையாதுங்க. வேலை என்ன செக்யூர் இருக்குது நம்முடைய வேலையில்? பாதுகாப்பு நல்லா தான் கட்டினாங்க வயநாட்டில் வீடெல்லாம். காலம்புற ஆலையை காணும், வீட்டோட சேர்த்து போயாச்சு. செக்யூர் இருந்துச்சுங்களா? இப்போ நம்ம எல்லாம் மறைவிடம்னு சொல்லிட்டு இருந்தோம். புரியுங்களா? இன்ட்ரெஸ்ட் அதிகமாக கொடுக்குறான், கொண்டு போய் கொடுத்துட்டா என்ன போகுதுங்க, பணம் போயிடுச்சு. செக்யூர் இல்லையேங்க. இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் பேசிடுவோம். இது செக்யூர், அது செக்யூர், இது செக்யூர்னா நம்முடைய வாழ்நாளில் விடுகிற மூச்சு செக்யூர் இல்லை. உள்ள இழுத்த மூச்சை வெளியில் விடுறங்கிற செக்யூர் கிடையாதுங்க. யாராவது சொல்ல முடியுமா, நான் உள்ள இழுத்த மூச்சை திரும்பி வெளில விடுறேன் யாராவது சொல்ல முடியுமாங்க? அப்புறம் நம்மளே ஒரு செக்யூரும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதை பற்றி பேசணும்? உன்னதமான செக்யூர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதுகாப்பை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கணும். அது எதை குறித்து சொன்னால் ஆத்துமாவை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கு. ஆத்துமாவை இழந்துடாதீங்க. பணம் போகலாம், பொருள் போகலாம், எல்லாம் போகலாம். ஆனால் ஆத்துமா மட்டும் நஷ்டம் அடைஞ்சிருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்தது வேஸ்ட்டாக மாறிடுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யார் அந்த உன்னதமான மறைவு? யார் நமக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்குறாங்க? அந்த உன்னதமான மறைவு எது? ஏங்க அவர் எங்கேயா இருக்கிறார், அவர் எப்படிங்க நமக்கு பாதுகாப்பு கொடுப்பார்? தேவன் பாதுகாப்பு கொடுப்பாரா? வாசிக்கலாம். யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 20 நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். பின்னும் கர்த்தர் இடம் உண்டு, நீ என் கண்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை இந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இப்போ மோசே கேட்குறாரு, தேவனே நீ நல்லவர் ஆச்சு ஆண்டவரே, உன்னிட்ட நீ இவ்வளோ தூரம் என்கிட்ட பேசி என் ஜனங்கள் எல்லாம் விடுதலை கொடுத்தீங்களா ஆண்டவரே, உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. என் மகிமையை பார்த்தா நீ செத்துருவடா. ஆமே. அப்போ எப்படிங்க நமக்கு மறைவிடம் கொடுக்க முடியும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா நீ என்னை பார்க்க முடியாது, என்னக்கிட்ட ஒரு இடம் இருக்குது, அந்த வெடிப்பில் கண்மலையின் வெடிப்பில் நீ உன்னை என்ன செய்கிறேன், நான் வச்சு உன்னை கையை மூடிக்கிறேன், ஆனால் கடந்து போனதுக்கப்புறம் என் பின்பகுதியை நீ பார்ப்பேன்னாரு. ஆமே. அந்த கண்மலை யார்? அந்த வெடிப்பு யார்? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா.
தேவன் மனிதர்களை ஒளிப்பிடத்திலே, அதாவது ஒளிப்பிடத்திலே வைத்து பாதுகாக்கிற இடம் எது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் பாவியாய் இருக்கிறபடினாலே தேவனை நாம் பார்க்க கூடாதபடிக்கு இருக்கிறது. பார்த்தா செத்துருவோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்துல ஒரு இடம் உண்டு, நீ அதுல ஒளிஞ்சிக்கப்பா, நான் உன்ட்ட என்ன செய்வேன், உன்னை விட்டு கடந்து போவேங்கிறாரு. அந்த கன்மலை இயேசுவாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆத்துமா பாதுகாக்கப்பட ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதனால தாங்க அவர் இந்த இடத்துல வந்து ரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு பெரிய விலையேற பெற்ற பாதுகாப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமே. ஆத்துமாவுக்கு அவர் தான் செக்யூர். அவர் ஒரு நாள் நஷ்டப்படுத்த மாட்டாரு. என் ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன்ப்பா, நான் அதுக்காக தான் நான் பரலோகத்திலேருந்து இறங்கி வந்தேன். நான் தேவனோடு கூட இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாய் வருவதற்கு காரணம் உன் ஆத்துமா அழிந்து போகக்கூடாது, உன் ஆத்துமா நஷ்டப்பட்டு போகக்கூடாது, உன்னை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அந்த இயேசுவை விட்டுட்டு இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஓப்படியா கொழுந்தியா நாத்தினாரு, அவங்க வீட்டு ஏத்து வீட்டுக்காரவங்க, ஒன்று வீட்டுக்காரங்க, இப்படியெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தேடுறாங்களா இல்லையாங்க? ரொம்ப சங்கடமா இருக்குங்களா? பயப்படாதீங்க, அதுதான் வேதமும் சொல்லுது. என்னை இன்றி வேற தேவனை உண்டாக்கவும் நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டானாரு. நமக்கு மறைவிடமாகிய கண்மலை ஒண்ணுனா ஒண்ணுதான், அது வேதம் சொன்ன ஒண்ணு தானே, அவர் இயேசுநாதர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 25வது வசனம். பெருமழை பொழிந்து சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய அஸ்திபாரம் கன்மலையாகிய இயேசு மேல் நீங்கள் விசுவாசமாய் இருப்பீர்களானால் உங்கள் ஆத்துமா ஒரு நாளும் அழிந்து போகாது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசம் எது மேல இருக்கணுங்க? கன்மலையா தான். யாரு? உங்களுடைய விசுவாசம் இயேசு மேல இருந்துச்சுன்னா நீங்கள் மறைக்கப்படுவீர்கள். ஆமென். உங்க ஆத்துமா மறைவிடத்தில் வைக்கப்படுகிறது, நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே கன்மலையாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மேல விசுவாசம் வைக்கிறதுனா இயேசுநாதர் கடவுளுங்கிற விசுவாசம் இல்ல. இயேசுநாதரிடத்துல விசுவாசம் வைக்கிறது அவர் என்ன சொன்னாலும் செய்வேங்கிறத விசுவாசம். ஆமென். இல்லையா? ஆபிரகாம் அதுக்கு உதாரணமா இருக்கிறார். அப்பா, உன் ஏகசுதனும் உன் ஒரே பையனை கொண்டு போய் என்ன செய்ய, நான் காண்பிக்கிற மோரியா மலையில போய் என்ன பண்ணு, பலியிடு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிட்டாரு அவரு? ஆண்டவர் நாளைக்கு பார்த்துக்கிறேன்ட்டாரா? காண்பிட்டாரு. அதான் விசுவாசம். ரொம்ப யோசிக்க கூடாது. ஆனா நம்ம இந்த வேதத்துல வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப யோசிக்கிறோம். இந்த கன்மலை பேசுகிற வார்த்தையை ரொம்ப யோசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு ஒத்து வருமாங்க? பைபிள்ல சொன்னதெல்லாம் உலகத்துக்கு ஒத்து வருமாங்க? வராது. அதுதான் சொல்றாரு, நீங்கள் உலகத்தில் அன்பில் கொண்டா பிதாவின் அன்பு இல்லைன்னு அர்த்தம். இது உலகத்தோடு ஒத்து போகாது. இதை நீங்க சொன்னீங்கன்னா உலகம் உங்களை விரோதிக்கும். அப்படிதான் வேதம் போட்டிருக்கிறது. ஆகவே இதை நான் விசுவாசித்தால் மட்டுமே எனக்கு செக்யூர், மறைவிடங்கள் கிடைக்கிறது. என்னுடைய ஆத்துமாவுக்கு மறைவிடம், என் ஆத்துமாவிற்கு பாதுகாப்பு இந்த கன்மலை ஆகிய இயேசு இவரிடத்தில் இருக்கிற விசுவாசம். ஹல்லேலூயா. அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, அசைக்க முடியாது. எவ்வளவு வேணாலும் மழை வரலாம், மோதலாம், இடிக்கலாம், தட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. வாசிக்கலாம் திரும்ப. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உண்மை இல்லாமல் வேறொரு இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லைங்க. அவரை தவிர வேற கன்மலையே கிடையாதான். ஏன்னா நம்மளை நிந்தையை நீக்கிறவர் அவர் தான், என்னுடைய கஷ்டத்தை போக்குறவர் தான். அவர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் இந்த வேதவசனம் சொல்லு. இன்னொன்று வாசிக்கலாமே, சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் தீங்கு நாள். தீங்கு நாள்ல எதுங்க நமக்கு?
நம்ம பார்க்குற உலகத்தில் கஷ்டத்தை மட்டுமே பார்க்குறோம். தீங்கு நாளில் எதுங்க? ஒரு நாள் வரப்போகுது, நியாய தீர்ப்பு நாள். அதான் ரொம்ப பயங்கரமான நாள். தீங்கு நாளில் கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என் கண்மலையின் மேலே உயர்த்துவார். ஹல்லேலூயா. நமக்கு உயர்வே அவர் தான். கர்த்தரை நம்புறவங்கள ஒரு நாள் அவர் என்ன செய்யறாருங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொன்ன ஒரு உண்மைதான். உன்னை கீழாக்காமல் உன்னை மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குவேன். அது ஏற்ற காலத்தில் நான் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஏற்ற காலத்தில் நடப்பிப்பேன். எப்போ நடத்துவேன்னு சொல்லலை. ஏற்ற காலத்தில் அதை என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். அப்போ இந்த மாதிரி நிறையா காரியங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. உன்னை உயர்ந்த உயர்ந்த ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் வைக்கணும்னு சொன்னால் நம்மளை ஆண்டவர் எவ்வளோ தூரம் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வைத்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு நாளும் கீழே இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவருடைய எண்ணம். என் பிள்ளை யாது, என் பிள்ளை உயர்வில் தான் இருக்கணும். அம்மே, நம்ம வீட்டு பிள்ளைங்க மார்க்கு கொஞ்சம் குறைவு எடுத்துருச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை கூட வாங்கிருச்சு, நீ இன்னும் குறைச்சி வாங்கியிருக்கே, அதை காட்டிலும் கூட வாங்கன்னு என்ன பண்ணுவாங்க? நினைப்போமா? நினைக்க மாட்டாமாங்க? அதே மாதிரி அவங்களும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்க. நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளை 10 என்ன மார்க் வாங்கியிருக்கு? 6 மார்க் வாங்கியிருக்கு, நீ 5 மார்க் தான் வாங்கியிருக்க, அது 6 மார்க்கை கூட வாங்கியிருக்க கூடாதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? பரவாயில்ல, அந்த பிள்ளை 5 மார்க்கும் என் பிள்ளை 6 மார்க்குன்னு அவங்களும் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தான் நம்ம ஒருத்தர் மாற்றி என்ன பண்ணுவாங்க? ஏமாந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை எல்லார காட்டிலும் ஒன்று நான் உயர்த்துவேன். எப்படி உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் நம்ம தான் ரொம்ப யோசிக்கணும், எப்படி உயர்த்துவாருன்னு. நம்ம அவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இப்படி உயர்த்துவாரா அப்படி உயர்த்துவாரான்னு இல்லை. அவர் ஏற்ற காலத்தில் அந்த காரியத்தை செய்வார். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 144:1. என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு சார் நமக்கு பழக்கிறாராங்க? போருக்கும் யுத்தத்திற்கும். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நம்ம ரொம்ப லிட்ரேச்சராக எடுத்தக்கூடாது. அடுத்தவங்கள்ட்ட சண்டை போடுறதுக்காக நமக்கு என்ன செய்யாது? பலன் கொடுக்கறது இல்லை. நமக்கு யுத்தம் என்ன இருக்குதுங்க? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு வானமண்டலத்தில் இருக்க பொல்லாத ஆவிகளோடு உங்களுக்கு அங்கே தான் யுத்தம் இருக்குது. அந்த யுத்தத்துக்கு நம்மளை என்ன பண்ணுறாருங்க? நம்மளை திடப்படுத்துறாரு. பிசாசோட போராடுறதுக்கு நம்மளை யுத்தப்படுத்துறாரு. அவன் எப்படியோ என்னை கீழே தள்ளணும் பார்க்குறான். அவன்கிட்ட போராடி ஜெயிக்கிறதுக்காக ஆண்டவர் எனக்கு என்ன செய்கிறாருங்க? என்ன பண்ணுறாரு? அதில் தான் போட்டுருக்கு வசனம் சொன்னிச்சு. வாசிச்சிங்களே? அது ஆரம்பத்தில் சொல்லணும். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்ப்போம் கரெக்டாக. என் கைகளை போருக்கும் யுத்தத்துக்கு பழக்கிறாருங்க. ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளை பழக்கி வைக்கிறாரு. அதான் நமக்கு அர்த்தம். நம்ம ரோட்டில் போகிறோம் சண்டை போடுறதுக்காக நம்மளை பழக்கலை. என்ன மரியாதை கொடுத்தா நம்ம உதைக்காம விட முடியும். அந்த வேலையெல்லாம் நம்மள்ட்ட வேணாம்ப்பா, சத்துருவை சினைக்கு சொல்லி. இதுதான் யுத்தம். அந்த மன்னிக்கிற சுவம் எனக்கு யாருக்குமே வர மாட்டேங்குது. ஆனால் எனக்கு மட்டும் தான் வரும். ஏங்க, எனக்கு யுத்தம் இருக்கியா? எனக்கு பிசாசம் என்ன வேணாலும் டெக்னிக்கலாக பேசிட்டோம், நான் சண்டை போட்டவனா நான் நேசிப்பேன். இதுதான் என்னோட சொல்கிற காரியம். ஆமென். இந்த யுத்தத்தில் தான் நம்ம இருக்கணும். இதுதான் பழக்கிறார் ஆண்டவர் நம்மளை. ஆனால் நம்ம வேறு மாதிரி அதை அப்படியே மேனுவலாக எடுத்துக்காதீங்க. சரி, சோத்திரம். எசேக்கியேல் எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனம். உன் நெற்றியை வச்சிர கல்லை போலாக்குவேன், கண்மலையை பார்க்கிலும் கெட்டியாக்கினேன். ஆமென். கலங்காமல் இருக்கும். என் நெற்றி என்ன செஞ்சார் ஆண்டவர்? வஜ்ர கலவு. எது நடந்தா அதெல்லாம் எது வேணாலும் நடக்கட்டா. உலகமே இடிஞ்சு போகுது, அது வந்துட்டு போதியா? வெள்ளம் வரப்போகுது, ஏதாவது பண்ணப்பா, அது வந்துட்டு போதியா? ஏன்யா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்? என்ன ஆண்டவர் பாதுகாப்பாரியா? போயிட்டீன்னா அங்கே போயிட போகிறேன். அல்லேலூயா. அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு போடு. என்னங்க அப்படி நமக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம்? நல்லா ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஆண்டவர் அவனுக்கு நன்மை செய்கிறோம், இவனுக்கு நன்மை செய்கிறோம், ஏழைகளுக்கு இறங்குறோம், விசுவாசமாக வளரும். இதெல்லாம் எதுக்குங்க? அங்கே இன்னும் யாருக்கு அந்த துணிவு வரலன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஆமே, நம்ம இன்னைக்கு வேணால் பயந்து வேணால் சொல்லிட்டு இருக்கலாம். அங்கே தான் போக போகிறோம். அது வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் போக போகிறோம். வேறு என்ன பண்ண போகுது? வேறு ஒன்றும் இல்லை. எதுக்கு பயந்துட்டு கிடக்கணுங்க? நீங்கள் மற்ற எதை குறித்தும் பயப்படாதீர்கள். இங்கே இருந்தால் அதான் சொன்னாங்க, இருந்தால் நவாப் சாஹிப்
இல்லைன்னா பக்ரி சாஹிப். நான் இங்கே இருந்தால் நல்லா வாழுவேன், ஆண்டவர் எடுத்துட்டா பரலோகத்தில் வாழ போகிறேன். ரெண்டு மூணு தான் எனக்கு. எங்கே இருந்தால் என்ன, இங்கேயே ஆண்டவரோட வாழ போகிறேன், இங்கே கஷ்டப்பட்டு வாழ வேண்டியிருக்கு, அங்கே போனால் என்ன இருக்குங்க, ஒன்றுமே இல்லை. ஆண்டவரேம்மா ஆண்டவரே என்ன சொல்கிறாங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஒரு வேலையும் இல்லை, பசிக்கவும் பசிக்காது, தூக்கமும் வராது. ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமாக இந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்க, பயம் வந்துருச்சு இல்லை, சோத்திரம் உண்டாவதாக. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நமக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறாருங்க. பயப்படாதீங்க, அந்த காலத்தில் நம்மளை தூக்குவார். சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, வாசிக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்குது? இவ்வளோ கூட நம்மளை வந்து சரியாக செய்கிறாரு, நம்மளை முத்திரிக்கப்படுகிற வச்சிருக்கல்ல போல வைக்கிறாரு, பாதுகாரு, இதெல்லாம் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, நம்ம எங்கே இடரல் ஆயிடுறோம், ஏன் இதெல்லாம் நமக்குள்ளே சுதந்திரத்துக்கு முடியலன்னு சொன்னால், நம்முடைய மறைவிடம் விளக்கப்படுகிற நேரங்களும் உண்டு. வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ஏசாயா 5:5. செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அது வேலையை எடுத்து போடுவேன். அப்ப என்ன சொல்றாரு, நல்ல திராட்சை தடி தரும்னு சொல்லிட்டு நான் நல்ல ஹைபிரிடை கொண்டு வந்து நட்டேன், நல்ல திராட்சை செடியை நட்டேன், தண்ணி ஊற்றுனேன், வேலி அடைச்சேன், பாதுகாத்தேன், உரம் போட்டேன், கிளையை நறுக்கினேன், பாதுகாப்பாக வச்சுருந்தேன். ஆனால் அது என்ன பண்ணுச்சு, கசப்பாக கனியை கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, வெறுத்து போய் என்ன பண்ணிட்டாரு, இது இருக்கவே கூடாதுன்னு சொல்லி வேலியை பிரிச்சுட்டாரு. ஆமே. நம்முடைய மறைவு பிரிக்கப்படுகிற ஒரு நேரம் உண்டு. தேவன் மறைச்சு வச்சிருக்காரு பேசும் பொழுது அந்த மறைவிடத்திலிருந்து தேவன் நம்மளை விளக்கக்கூடிய ஒரு இடம் உண்டு. எது என்று சொன்னால், ஆண்டவர் உங்களை கனி கொடுக்கிறவராக வைத்திருக்கிறார். நீங்கள் அதற்கு எதிர்மறையான கசப்பான ஒன்றை கொடுக்கும் பொழுது உங்களுடைய வேலி விளக்கப்படுகிறது, எல்லாம் உள்ள வந்து மேய்ஞ்சிட்டு போயிடும். ஆமே. அப்போ நம்ம நிலைமை என்ன? அப்போ நம்ம பாதிக்கப்படுகிற ஒரு காரியம்னா, நாம் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரோ அதை கொடுக்குறோமா, அல்லது அதற்கு எதிர்மறையான காரியங்களை நாம் கொடுக்குறோமா, இதுதான் பார்க்கணும். அதனால தான் நம்முடைய வேலி மறைக்கப்படுகிறது, எடுக்கப்படுகிறது. வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரம் 10-11 வாசிங்க. நீ நினையாமல் உன் இரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய், ஆதலால் நேர்த்தியான நாற்றுகளை நட்டாலும் அந்நிய தேசத்து கன்றுகளை வைத்தாலும் பகற்காலத்தில் உன் நாற்றை வளரவும் விடியற் காலத்தில் உன் விதையை முளைக்கவும் பண்ணினாலும் பலனை சேர்க்கும் நாளிலே துக்கமும் கடுவேதனையும் உங்களுக்கு அறுப்பாயிருக்கும். இன்னைக்கு நல்லா விளைஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க, அறுக்க போகிற நேரத்தில் தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னான்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ தேவனை மறந்துட்டீங்கன்னா, ஆமே, நம்ம எப்போ தேவனை ஞாபகம் வரும்னு சொன்னால், பிரச்சனை இருந்தால் தான் அர்ச்சனை நடக்கும். பிரச்சனை இல்லை என்றால் அர்ச்சனை கிடையாது. ஏன் எனக்கு எது பிரச்சனை இல்லை, நான் ஏன் போய் கடவுளை தேடணும்? ஆமே. ஆமாம், கடைசி நமக்கு என்னைக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அன்னைக்கு தான் போய் நின்று ஆண்டவரே 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 ஆண்டவரே, அவனுக்கு கண்ணு இல்லையா இதெல்லாம் வேணாம். முன்னாடியே நம்ம பார்த்துருவோமே, ஒன்றும் தப்பே கிடையாது. ஆண்டவரை மறக்காதீங்க. வேதம் அழகாக சொல்கிறது, நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறந்தேன்னு சொல்கிறாரு. நீ என்னைக்கு பைபிளை படிக்காமல் நீங்கள் மறந்துட்டீங்க, உங்கள் பிள்ளையை ஆண்டவர் மறந்துடுறாங்கிறாரு. அவர் சொன்னவர் செய்வாரா செய்ய மாட்டாருங்களாங்க? எல்லாத்தையும் செய்கிறார் ஆண்டவர், ஆசீர்வதிக்கணும், எல்லாத்தையும் நான் செய்கிறேன்ப்பா. நீ என் வேதத்தை மறந்தா உன் பிள்ளைகளையே நான் மறந்துடுவேங்கிறாரு. பெற்றோர்கள் என்ன பண்ணணுங்க, மறந்துடாதீங்க. அப்படி மறந்துடாதீங்கன்னா பைபிளை கையில் கொண்டு வர்றதில்ல, படிக்கிறதில்ல, தியானிக்கிறதில்ல. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ முதல்ல பார்க்குறோம் கனி கொடுக்காத நிலை, தேவனை மறந்த நிலை. இன்னொரு காரியம் பாருங்க, எரேமியா 49:16. கன்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிறவனே, உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிட்டு. நம்மகிட்ட என்ன இருக்கக்கூடாதுங்க, மேட்டிமை என்கிற ஒரு காரியம் வரும் பொழுது நான் மோசம் போயிடுவோம். ஆமே. நம்மள்கிட்ட பெரிய ஆளுன்னு நீங்கள் என்னைக்கு யோசனை பண்ணீங்களோ, பெருமை உங்கள்கிட்ட வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர், வசனத்தை கரெக்டாக பிடிச்சிக்கணும், பெருமை உள்ளவனுக்கோ கர்த்தர்
எதிர்த்து நிற்கிற. அப்போ பாதி பாதி சொல்லி கொண்டு வந்துடுவோம். சரி, சோத்திரம் உண்டாவதாக. அப்போ மேட்டிமை இருக்கக்கூடாது. கனி கசப்பான கனி கொடுத்துச்சு, தேவனை மறந்துட்டோம். மூணாவது நம்மள்கிட்ட மேட்டிமையான எண்ணங்கள் இருந்தது. அடுத்து 1 பேதுரு 2வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறலுக்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதான கண்மலையுமா இருக்கு. ஒரே கல்லு தான், ஆனா நமக்கு எது பெற்றிருக்கீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த கல்லு விலையேற பெற்றதா இருக்கு. இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராக இருக்கிறார். ஆனா கீழ்ப்படியாம போறவங்களுக்கு அது என்ன கல்லுங்க இருக்குங்க? இடறல் உண்டாக்குற கல்லா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா தான் இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனா இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இப்படி அப்போ ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை குறித்து அக்கறைப்பட்டு ஆத்துமாவை மறைக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நம்மிடத்தில் இருக்கிற சில குறைபாடுகள் தான் இன்னைக்கு என்ன பண்ணுதுங்க? ஆண்டவருடைய பாதுகாப்பை நம்ம விட்டு என்ன செய்யுதுங்க? எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. சங்கீதம் 91:15-16 பார்த்தீங்கன்னா, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாக அவனை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு. கரெக்டா? பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க, நல்லதுங்க. இந்த மாதிரி சில வசனங்களை பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 10 வசனத்தை சொன்னால் ஓ பயங்கரமாக படிக்கிறவன் அப்படியா நினச்சிட்டு போட்டுமே. ஒரு 10 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. அப்போ என்ன, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அவன் கூப்பிடுவானா, அவர் என்ன சொல்றாராம்? அவனுக்கு நான் பதில் கொடுத்து அவனோட கூட இருந்து நான் என்ன செய்வேங்க? நான் சொல்றது புரியுதுங்களா? முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர். இப்போ 15ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். யார் மறைவில் இருக்கான்? என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில சொல்லி மறு உத்தரவு அருளி ஆபத்தில் நான் அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களாய் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதாங்க கண்மலை. ஆமே, நமக்கு மறைவிடம், நம்முடைய ஆத்துமாவுக்கு மறைவிடம். அதுதான் இயேசு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த ஆத்துமாவிற்காக நாம் மறைவிடத்தில் நாம் இருக்கிறோம் என்றால் கீழ்ப்படிதல், கனி கொடுக்கிற அனுபவம், மேட்டிமையற்ற வாழ்க்கை, நித்தியமான வாழ்க்கைக்கான விசுவாசமான காரியங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் ஒரு நாளும் நம்மிடத்தில் மறைவுகள் எடுக்கப்படக்கூடாது. காரணம், நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள் வரை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன். ஆமென். பாருங்க என்ன வசனம் சொல்லி பாருங்க. உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனதை உடையவன் எவனோ உம்மையே அவன் நம்பி இருக்கிறபடியால் நீ அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். கர்த்தர் என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அவர் மட்டும் பிடிச்சுக்கங்க, எல்லா விதத்திலும் உங்களுக்கு பாதுகாப்பு. உலகத்தில் இருக்கிற எந்த பொருளும் உங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைக்கிறீர்களோ ஒரு நாள் அது கைவிடலாம். ஆனால் நாம் நம்புகிற கண்மலையாகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த நாளிலும் உலகத்தின் காரியமாக இருந்தாலும் நித்திய காரியமாக இருந்தாலும் கைவிடாத ஒரு தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் உலகத்தில் நம்மளை கைவிட மாட்டார் இல்லைங்களா? அதனால சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இப்போது இவையெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன்ட்டார். நீ என்ன தேடி வாயா, உனக்கு என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நான் உனக்கு சேர்த்து கொடுத்துருவேன், நீ கவலையே படாதங்கிறாரு. இதை தான் இந்த வேதம் சொல்கிறது. அவர் கண்மலை. அல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் கண்மலை. இங்கே விட்டுறாதீங்க, அந்த கண்மலையை மட்டும் விட்டுறாதீங்க, இயேசுவை மட்டும் விட்டுறாதீங்க, கவலையே படாதீங்க. இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாக்கிறவர் அவர் தான். அல்லேலூயா. இம்மைக்குரிய காரியத்தில் நம்ம ஒரு நாளும் அவர் கீழாக்க மாட்டாருங்க. பரலோக ராஜ்யத்திலும் நம்மளை ஒரு நாள் அவர் கீழாக்க மாட்டார். ஏற்ற காலத்தில் கொடுப்பார். குறைவு இருந்தால் நம்மளை பாருங்க, என்னகிட்ட என்ன தப்பு இருக்குன்னு பாருங்க, அது மாறுமானால் கர்த்தர் ஒரு நாளும் தன் வார்த்தையிலிருந்து மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, அவர் என்ன செய்கிறாருங்க, நடப்பிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். விட்டு விடாதிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.